குழந்தை பிரசவத்துக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோபோ சங்கர் மகளை தேடி ஒரு சில மூட்டைகள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்குது. அதை திறந்து பார்த்தா அவங்களோட கணவர் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காரு. தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகராக வலம் வரக்கூடிய ரோபோ சங்கர் கடந்த வருடம் தான் மகளுக்கு திருமணம் நடத்தினார். அதுவும் தொடர்போம் கார்த்திக் அப்படிங்கிறவரோட இவங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குது. தான் மகளோட திருமணத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக கோலாகலமாக நடத்தி முடித்தார். திருமணமான கொஞ்சம் மாதங்கள்லேயே இந்திரஜா கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை அவங்க 2 பேரும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ அவங்க குடும்பமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க குடும்பத்துக்கான ஒரு ஆண் வாரிசை இந்திரஜா மூலமா வந்திருக்குது. ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ரூம்ல வந்து அவங்க குழந்தைய கையால் ஏந்துற மாதிரி ஒரு வீடியோவை ரோபோ சங்கரும் அவரோட மருமகன் கார்த்திக்கும் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் ஹாஸ்பிட்டலில் டெலிவரிக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோபோ சங்கர் மகளை தேடி சில மூட்டைகள் இப்போ வந்து இறங்கியிருக்குது. இந்த மூட்டைகள் எல்லாத்தையும் ரோபோ சங்கர் தான் மகளுக்காக இப்போ ஹாஸ்பிட்டலில் இறக்கியிருக்காரு. அந்த மூட்டையை ரோபோ சங்கரோட மருமகன், அதாவது இந்திரஜாவோட கணவர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் விலை உயர்ந்த பழங்களும் எக்கச்சக்கமான நட்ஸு ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி விலை உயர்ந்த பல விஷயங்கள் அந்த மூட்டையில் இருந்திருக்கு. தன்னோட மகளுக்கு குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் குழந்தை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் என்னென்ன உணவு சாப்பிடணும், என்னென்ன பழங்கள் சாப்பிட்லாம், நட்ஸ் என்னென்ன சாப்பிட்லாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன சாப்பிட்லான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பிரத்யேகமாக ஒரு மூட்டையில் தயார் செஞ்சு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அவரே நேரில் போய் வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்காராம். ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறது போகிறதுக்குள்ளேயே ஒரு 2-3 நாட்கள் இந்திரஜா இப்போ ஹாஸ்பிட்டலாக இருந்தாகணும். அது வரைக்கும் கூட அவங்க வெளி உணவு சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி சத்து மிகுந்த உணவாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ரோபோ சங்கர் தான் மகளுக்கு பிடிச்ச பொருட்களையும் தான் மகள் குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா என்னென்ன பொருட்கள் சாப்பிடலாமோ அந்த மாதிரி பழங்கள் இது எல்லாத்தையுமே மூட்டையாக கட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. இதை பார்த்துட்டு இந்திரஜாவும் அவங்களோட கணவர் கார்த்திக்கும் தான் அப்பா தாமலே எந்தளவுக்கு பாசமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலே கண்கலங்கி அழுதுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ பிக் பாஸ் சீசன் 8 ஒன் ஆஃப் த கண்டஸ்டாக கலந்துக்கிட்டவங்க தான் அன்ஷிதா. அன்ஷிதாவும் அர்ணவும் ஏற்கனவே லவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பல தகவல் வெளிவந்துச்சு. இந்த நிலையில் இப்போ பிக் பாஸ் சீசன் 8 கிராண்ட் ஃபினாலேயில் அன்ஷிதா சில விஷயங்களை ஷேர் பண்ணும்போது, இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையிலேருந்து நான் ஒருத்தரை தூக்கி எறிஞ்சிட்டேன், இப்போ தான் என் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க அர்ணவ் தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துச்சு. இதை பற்றி அர்ணவ் கிட்ட பெரியதுனா ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்கும்போது அது வந்து அவங்களோட பர்சனல் விஷயம், அதை பற்றி பேசுறது நமக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. சரி, ஓகே, இப்போ அன்ஷிதா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுதா, இல்லை நீங்கள் பேசுறது இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ரொம்ப சிம்பிளாக நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற பதில் கொடுத்துருக்காரு. ஸோ இது மூலயமா அன்ஷிதா அர்ணவ் கிட்ட இப்போ பேசுறது இல்லையா அப்படிங்கிற கேள்வி இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.